வெல்கம் டு மிருது லோட்டஸ். நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாமரைப்பூவை எந்த மாதிரி ஸ்டேஜில் பறித்து நம்ம தலையில் கட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது அமெரிக்கமேலியா அப்படிங்கிற ஒரு வெரைட்டியோட மொட்டு தான். இந்த ஸ்டேஜில் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இதை இன்னும் சின்னதாக கூட நம்ம பறிச்சுக்கலாம். பாருங்கள், இது ரோஸ் ஏஞ்சல் அப்படிங்கிற வெரைட்டியோட மொட்டு. இது பார்த்திங்கன்னா அமெரிபியோனி அப்படிங்கிற மொட்டு. எல்லா மொட்டையும் நம்ம ஒரே சைஸில் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். பவுல் அண்ட் மைக்ரோ பவுல், இந்த ரெண்டு வெரைட்டிலையும் மட்டும்தான் நம்ம பட்ஸ் இந்த மாதிரி எடுத்து வைக்க முடியும். எக்ஸல் வெரைட்டிஸ்லலாம் நம்ம அந்த மாதிரி வைக்க முடியாது. உங்களுக்கு பட் ரொம்பவுமே குட்டியாக இருக்கும். பாருங்கள், இதை இப்படியே வேணாலும் நம்ம கட்டி வச்சுக்கலாம். இல்லை நம்ம ஃபுல் ஓப்பன் பண்ணி கூட நம்ம கட்டி வச்சுக்கலாம். இது நம்ம பட்டு சாரிக்கு நம்ம கட்டி வைக்கும்போது ரொம்பவுமே அழகாக இருக்கும். நீங்கள் எந்த ஃப்ளவர்ஸ் கூட வேணாலும் இந்த ஃப்ளவர்ஸை நம்ம கட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சா அது ஒரு ஸ்டைலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை அப்படியே மொட்டாக கூட நம்ம வச்சுக்கலாம். லைட்டாக விரித்து கூட விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஃப்ளவரெல்லாம் அவ்வளோ பெருசு வராது. பாருங்கள், சின்னதாக தான் வரும். உங்களுக்கு மைக்ரோபோல் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கலரும் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது. இது பார்த்திங்கன்னா அமெரிபியோனி. உங்களுக்கு எந்த கலர் சாரீக்கு மேட்சாக இருக்குதோ அந்த கலர் நம்ம சூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கட்டிக்கலாம். இது ஃபுல் ஓப்பன்லேயும் கூட ரொம்ப அழகாக தான் வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து லைனாக ஜடவினி கட்டும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நான் இப்போ கட்டி காமிக்கல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன தாமரை மட்டும் நமக்கு கடையில் கிடைக்காதுங்க. நம்ம வீட்டில் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வாங்கி நம்ம வளர்க்கும்போது தான் நமக்கு கிடைக்கும். இது அஃபெக்ஷன் 16 ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஜடவேணி கட்டி வைக்க நல்ல ஒரு டார்க் கலராக இருக்கும். உங்களுக்கு தாமரைப்பூ வைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி மைக்ரோ பவுல் வெரைட்டிஸ் வாங்கி நீங்கள் செடி வளர்த்து நீங்கள் வச்சுக்கலாம். உங்ககிட்ட ஏற்கனவே செடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் மொட்டுக்களை பறித்து நீங்கள் தலையில் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா பிங்க் க்ளவுட். பாருங்கள், இது தானாக விரிஞ்சது தான் ரெண்டுமே. இது ஒரு வாரத்துக்கு செடியில் அப்படியே நிற்கும். இதோட கலர் எல்லாம் போய் ஒரு லைட் க்ரீன் கலர் வரும்போது தான் உங்களுக்கு பெட்டல்ஸே உதிர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பெட்டல்ஸ் உதிராமல் அப்படியே நிற்கக்கூடிய ஒரே வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிங்க் க்ளவுட் தான். இந்த ஃப்ளவர் நல்லா அடுக்காகவும் இருக்கும். உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் நம்ம கிளைமேட்டுக்கு அதிகமாக பூக்கள் தரக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த வெரைட்டி. நான் அதிகமாக வச்சுருக்கிற ஒரு வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பிங்க் க்ளவுட் தான். ஒரு 15 டப்புக்கு மேலே என்கிட்ட பிங்க் க்ளவுட் இருக்குது. என்கிட்ட எப்போவுமே பிங்க் க்ளவுட் ஃப்ளவர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஃப்ளவரை பறிச்சுட்டு நம்ம இலையெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் தளைஞ்சு ஒரு ரவுண்டு பூக்கள் தர ஆரம்பிக்கும். பாருங்கள், இது இன்னொரு டப்பு. அதோட பட்டு பாருங்கள், செகண்ட் ஃப்ளவர். அதுக்கப்புறம் பட்டு இருக்குது பாருங்கள். இந்த பட்டை நம்ம பறிக்க ஒவ்வொரு பிளான்ஸில் கண்டினியூவாக பட்ஸ் வரும். சில டைம் பட்ஸ் வரலை அப்படின்னாலும் உங்களுக்கு இலையெல்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக பட்ஸ் வரும். அடுத்ததாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட் பியோனி பாருங்கள், ஸ்டாண்டிங் லீஃபே இல்லாமல் நல்ல ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஸ்டாண்டிங் லீஃபே இல்லாமல் ஃப்ளவர்ஸ் வருது அப்படின்னா உள்ள டியூபர்ஸ் இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் இதை ரீபாட்டே பண்ணக்கூடாது. இது கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா இலையை மட்டும்தான் கட் பண்ணி விடணும். அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா மக்கிமா நல்ல ஒரு ரெட் கலர் வெரைட்டி. இதில் 2 பட் இப்போ வந்திருக்குங்க. இன்னும் பட்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பொதுவாக இந்த ரெட் கலர் வெரைட்டிஸில் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். எந்த ஒரு ரெட் கலர் வெரைட்டியாக இருந்தாலும் ஃப்ளவர்ஸ் டப்பில் வர வெரைட்டிஸில் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் டேங்க்கில் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ரெட் கலர் அதிகமாக இருக்கும். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரீன் ஆப்பிள், ஒயிட் பியோனி, பிங்க் க்ளவுட் என்கிட்ட எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸ். அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா அஃபெக்ஷன் 16. இப்போ தான் இதை நான் பெரிய டப்பில் கொடுத்துருக்கேன். இது வளர்கிறத மட்டும் கொஞ்சம் நம்ம கிளைமேட்டுக்கு சிரமமாக இருக்குது. மெதுவாக தான் வளருது. ஏன்னா கண்டினியூ பட்ஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் டியூபர்ஸே ஃபார்ம் ஆகிறதில்ல மோஸ்ட்லி. இப்போ தான் செடி வளர ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாக அஃபெக்ஷன் 16 பொறுத்த வரைக்கும் நம்ம பழைய மண் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது இப்படி தான் ஸ்லோவாக தான் இருக்கும். அஃபெக்ஷன் 16க்கு எப்போவுமே ஃப்ரெஷ் மண் தான் நம்ம யூஸ் பண்ணணும்.
அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா பனிநீர் ரோஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. அதோட பட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஃப்ளவர் விரிஞ்சு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஏற்கனவே வீடியோஸ் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆர்கிட்ஸு. என்கிட்ட இருக்கிற ஆர்கிட்டில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்திருக்குதுன்னு. நம்ம கிளைமேட்டுக்கு மோஸ்ட்லி ஆர்கிட் வராது அப்படிம்பாங்க, அப்படியெல்லாம் இல்லை. நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா ஃப்ளவர்ஸ் தரக்கூடிய வெரைட்டி ஆர்கிட். ஆர்கிட்க்கு தமிழ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரவாழை அப்படிங்கிறது தான். மரத்தில் இது வந்து படர்ந்து வளர்கிறதுனால இதுக்கு மரவாழை அப்படின்னு பேர். இந்த மரவாழை செடி 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பூக்கள் கொடுக்கும். பாருங்கள், இதில் ஒரு 8 ஸ்டிக்கு இருக்குது. அதில் இது இன்னொரு வெரைட்டி. இந்த செடியை நம்ம எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.